வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மைவி3யோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள் வந்து என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. ஸோ அவங்கள்ட்ட டீட்டெயிலாக விசாரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க சொல்கிறது என்னன்னா, ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி இஷ்யூ வருது. ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா உள்ளார போயிட்டு ரிட்டன் வந்து ஹோம் பேஜ்லேயே விட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு வருத்தத்தோடு சொன்னாங்க. இதுக்கப்புறம் வந்து ஆப் ஓப்பன் ஆகாதா, ஸோ எங்களால் வந்து ஆட் பார்க்க முடியாதா, கிரெடிட் அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ண முடியாதா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நானும் அந்த ஆப்பை கிளிக் பண்ணால் உள்ளே போயிட்டு மறுபடியும் ரிட்டன் பேஜுக்கே கொண்டு வந்து விட்டுருது. ஸோ அதில் ஏதோ ஒரு சர்வர் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெரிய வருது. ஸோ இது எதனால் இந்த இஷ்யூலாம் வருது, இதுக்கான ரூட் காஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் வந்திருக்குது. ஸோ என்னோட நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் இது வந்து ஓப்பன் ஆகாதா, என்னால் ஆடு பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆடு பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த இஷ்யூ வரல. நான் விசாரித்தது வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆக மாட்டுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆப் ஓப்பன் ஆகுதா, ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களாங்கிறத என்னோட கமெண்ட்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ எதனால் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் திரும்ப ரிட்டர்ன் வந்து வெளியே விடுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் நீங்கள் என் கமெண்ட் லிஸ்ட்டில் போடுங்க. அது என்னோட நண்பர்களுக்கும் சரி, மற்ற மெம்பர்ஸுக்கும் சரி, நான் அது மூலிமா நான் தெரியப்படுத்துகிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டது வரையும் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் இயர்லிங் மார்னிங்கே யூஸ் பண்ணால் எந்த ஒரு ஆப்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல. நீங்கள் நார்மலாக எப்போதும் ஆட் பார்க்குற மாதிரி பார்த்து சீலிங் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 10 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த 10 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து ரன் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் வந்து பார்த்தேன். ஸோ என் நண்பர்களோட ஃபோனில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆப் வந்து ரன் ஆக மாட்டுது. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூவில் இருக்கீங்களோ, ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ இந்த ஆடை முடிச்சுட்டு உங்களோட சீலிங் அமௌண்ட்டை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு வச்சுக்கோங்க. யாரெல்லாம் டெய்லி வந்து இந்த ஆடை பார்த்து சீலிங் அமௌண்ட் கிரெடிட் பண்ணுவீங்களோ, ஸோ அவங்களுக்கு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறதில்ல நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஒருவேளை ஆப் ஏதாவது ஃபுல்லாக வந்து பேன் பண்ணிட்டாங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ ஆப்பெல்லாம் பேன் பண்ணல, ஜஸ்ட் சஸ்பெண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த சஸ்பெண்ட் பண்ண காரணத்தினால பார்த்தீங்கன்னா சர்வர் இஷ்யூ வந்து உங்களுக்கு நிறைய இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இயர்லியராக உங்களால் ஆடு பார்த்து சீலிங் அமௌண்ட் கிரெடிட் பண்ண முடியுமோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா சீலிங் அமௌண்ட் கிரெடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெரிய ஒரு இஷ்யூ கிடையாது. ஸோ இதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா, இல்லை வேறு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கூட என்னோட கமெண்ட் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ அது வந்து பல பேருக்கு வந்து அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் வந்து பல பேருக்கு அதை தெரியப்படுத்துறதுல நான் ரொம்பவே சந்தோஷம் அடைவேன். என்னுடைய மனக்குழப்பத்தை வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஏன்னா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கலில் இருந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ பல பேருன்னு சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருன்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் ஆகாமல் இல்லை, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகும். ஸோ ஆப் ஒர்க் ஆகாதவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்கள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங்கே உங்களோட ஒர்க் என்னவோ நீங்கள் அந்த ஒர்க்கை பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ போடுறதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதுபடி கருத்து இருந்தால் கூட ஸோ என்னோட கமெண்ட் லிஸ்ட்டில் போடுங்க. இதனால் ஆப் வந்து இது பண்ணால் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் உங்களுக்கு மற்ற மெம்பர்ஸுக்கு வந்து நான் தெரியப்படுத்துகிறேன், மக்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது நல்ல தகவல் கிடச்சுன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான வீடியோட ஒரு பாசிட்டிவான தகவலோட நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.